இருக்காரு. ஆமா ஐயா என்ன ஏய்யா என்ன என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமா என்ன சொன்னாலும் தள்ளி வண்டி போடுறீங்க. ஆமா இன்னும் சுண்ட கைக்கல பாருங்க. நம்ம ஆட்களுக்கு வந்து எத்தனையோ குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்க இருக்கு. அப்படிப்பட்ட குழந்தை வந்து ஒரு அழகான குழந்தை உண்டு. பெற்றெடுத்து கிழமை நம்ம உடுக்காரன ஒரு 5-6 கால் குழி கை குழி வர வரன்னு கிடைக்கும். அவங்க கிட்ட ஒரு 2 இடத்தை வாங்கி வளர்க்கலாம். ஐயோ பாவம், கொரோனா காலத்துல வில்லுக்கு போகாம வேலை ஜோலி இல்லாம ஒரு 5-6 பெத்து போட்டுங்க. அது கால் குழி கை குழி வர வரன்னு இருக்கு. 5-6 பண்ணி குடிக்கிறது அது இல்ல 5-6 குழந்தை குட்டியுமா கஷ்டப்பட்டு வர வேண்டாம். அது ஒரு என்ன அதனால சரி ஒரு குழந்தை எடுத்து தத்தெடுத்து வளர்க்கலாமா என்று கேட்டான். அப்படி பைபிள்ல அது மகா மோசடி என்ன ஏன் தெரியுமா? நமது கற்பத்தை சளிக்கான குழந்தை இருக்கு. நம்ம கடைசி வரை கை தங்க பிள்ளை அந்த எண்ணெய் இருந்தாலும் அறவே மறந்துரு. ஒரு சுட கேட்க தட்டு என்ன சொல்லிருக்கிய சொல்ற கேளுங்க. சொல்லு சொல்லுமா உள்ள வச்சு Oh
கேட்கிறீங்க வேற தர்மம் எதுவும் செய்ய இருக்கா பாக்கி இருக்கா வேற எது இருக்கா ஐயா இந்த ஒன்னு இருக்கியா சொல்லு சொல்லட்டுமா அப்பவே சொல்லுவேன் நான் மறந்து போனேன் என்ன தெரியுமா என்ன அக்காலத்தில் உண்டான ஞானிகள் காசியில் நெய்யர்கள் வடக்க காசி வடக்கூட்டு காசியா வடக்கூட்டு காசியில வடக்க காசியப்பட்ட இருக்கீங்க சரி வடக்க காசியில பப்பா சொன்னா ஆமா தெற்கே கன்னியாகுமரி அத்த வரைக்கும் ஆமா வருவாங்க கால்நடையா வருவாங்க எதுக்கு வருவாங்க எதுக்கு பாதயாத்திரை பாதயாத்திரை வந்து வருவாங்க வந்து என்ன வருவாங்க கார் இருந்தாங்க பஸ் இருந்தாங்க ட்ரெயின் இருந்தாங்க லாரி இருந்தாங்க ஷவிக்கில் இருந்தாங்க மோட்டார் சைக்கிள் வரமாட்டாங்க அப்படியே கால்நடையா நடந்து வருவாங்க அப்படி வரக்கூடிய தாசிகளுக்கும் ஞானிகளுக்கும் சரி ரோடுகள் சாலைகளும் போட்டு அமைக்கலாமா செய்வாங்க அது ஒரு விஷயமே அதுக்கப்புறமா பொழுதுபோக்கு எடுக்க பார்ப்பேன் என்று சொல்லி அதற்கும் பணத்தை மாதிரி கொண்டு போய் அப்படி ரோடுகள் சாய போறாங்க எங்க இருந்து எங்க வரை யாரு பண்றா ஒரு சாலைக்கு யார் பண்ற சம்பந்த கையாளுங்க யார் பண்ண தெரியுமா சுப்பு குட்டி எந்த ஐயருமா ராட்சி அந்த என்ன தாரம்மம் இவர்கள் செய்தாலோ ஏதோ இவனு இவருக்கு குழந்தை இல்லை இருக்கா சொல்லுங்க அதே கையோட சேர்ந்து செஞ்சிருவோம் ஒரு சொல்ற கேட்கல நமக்கு ஒரு குழந்தைக்கு கிடைக்க மாட்டல ஏதாவது ஒரு காராமரிசி கண்டுகுட்டிய வாங்கி கை குழந்தைக்கு பதிலாக பிள்ளைக்கு பிள்ளையா காராமரிசி கண்டுகுட்டியே கை குழந்தைக்கு பதிலாக பிடிச்சு வளர்க்கலாமா என்றால் சுந்தராட்சி காது கொடுத்து கட்டால சுப்புட்டையன் அதை சொன்ன போய் செய்வோம் என்பா சொல்லி அப்படியே ஒரு காராமரிசி படிக்கிறதுக்கு துப்புப்பட்டாரு. துப்புப்படும்போது அவருக்கு வந்து ஒரு தகவல் கிடைச்சு. என்ன தகவல்? நம்ம ஆர்வ குறிச்சி
அடுத்துள்ள ஆமா ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்கு. அது என்ன தலம்னா என்ன? அது என்ன தலம்? சிவசைலம். ஆமா சிவசைலத்துல ஒரு காராம்பஷ கண்டுகுட்டி ஆமா ஏழவனுக்கு துப்பு விஷயம். ஆமா துப்பு கிடைச்சிச்சு, தகவல் கிடைச்சது. ஆமா அந்த தகவலை கேட்டு சரி சுப்பிடையரோ ஆமா அது கொண்ட தலகல் ஆமா அது தலகல் தலகல் இல்லையா அவரை பிடிச்சு அவரை பார்த்து ஆமா அந்த காராம்பஷ கண்டுகுட்டி வந்து ஆமா ஏழத்துல பிடிச்சு கொண்டு வந்து சரி இதை சுப்பிடையரும் ஆமா சுந்தராட்சியை சேர்ந்து ஆமா கை குழந்தைக்கு பதிலாக பிள்ளைங்க பிள்ளை நம்ம பிள்ளைக்கு பிள்ளையாக நம்ம பெருமையா கண்ணியமா வளர்த்து வராங்க. வளர்த்து வராங்க. அப்படி வளர்த்துறப்பதான் சரி கதை நடக்கு. நடக்கு. நம்ம அம்பாசமுத்திரத்தில் அவசியரோட கோயில் சித்திரை ஒசிவருட்டி 7ஆம் திருநாளும் என்ன 8ஆம் திருநாளும் கட்டாக நடக்குறையா விக்கிரம் அழுங்க போறோம் 9வது திருநாளும் பாபரோஷம் தன்னாலே பாபரோஷம் 10வது திருநாளும் பார்க்குவதற்கு ஆமா சுப்பிடுகிறோம். ஆமா அப்ப சித்திர விஷயி 7ஆம் திருவிழா நம்ம கண்டுபிடிச்சி ஆமா 8ஆம் திருவிழா ஆமா அம்மா அம்பா சமுத்திரம் அழிச்சு கொள்ள ஆமா 9ஆம் திருநாளையும் விக்ரமசிங்கபுரம் விக்ரமசிங்கபுரம் ஆமா 10ஆம் திருநாள் பாபராச சித்திர விஷயம் விசுகாட்சி விஷயம் நடக்கு. ஆமா சித்திர விஷயத்தை பார்க்க சொல்லி சுப்பிடையரும் அங்கிட்டு புறப்படுறாரு. ஆமா புறப்பட சொன்னா சுந்தாட்சி பார்த்தா ஆமா கண்ணாலா என்ன சுவாமி என்ன இங்க சித்திர விஷயம் காட்சி பார்க்க போறீங்களா? நானும் உங்க கூட பாரேன் பாரேன். ஆமா எங்கள் சுந்தராட்சி ஆமா இதை காது கொடுத்து கேட்டால் சுப்புடையர் ஆமா எவ்வளவு? ஏ ஏ சுந்தரி யா சுந்தரி அந்த சித்திர விஷயம் காட்சி பார்க்க சொன்னா ஆமா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். கூட்டம் இருக்கும். ஏராளமான கூட்டம். ஆமா கூட்டம்னா கூட்டம் கொல்ல கூட்டம் கூட்டமா கொல்ல கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். ஆமா அந்த கூட்டத்துல சரி உன்னை கூட்டு சொன்னா உன் கைய பிடிச்சிருப்பேன் அப்படில சொல்லி அப்படி சிக்கு பிடிச்சிட்டு போய் ஆமா வச்ச சொன்னா கூட்டத்துல வந்து உன் கைய விட்டுட்டு விட்டுட்டு மத்த யாரு கையும் பிடிச்ச ஆமா அவ்வளவுதான் என்ன அங்க கொண்டு போயிருவாங்க. ஆமா அதனால சரி நீ வரக்கூடாது ஆமா. இருந்தாரு ஆமா கண்ணால நானே சித்திர விஸ்வகாட்சி 10 சரி எத்தனையோ வருஷம் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா நாங்க ஆரம்பியா ஆமா எங்கால் சுந்தராட்சி சரி சரி பரவாயில்ல ஆமா என்ன சொல்லி நம்ம பொட்டிக்கடை இல்லையா பொட்டிக்கடை 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 இல்லையா ஆமா பொட்டிக்கடையில போய் போய் நல்ல ஒரு கையில் தும்பு புது தும்பு கயிறு ஆமா வாங்கிட்டு வந்து சரி காராம்பஷ கண்டுகுட்டிய வந்து ஆமா புது கல் தூணு கழுத்தூணு அந்த காராம்பஷ கட்டி சரி கல் தூணை கட்டிட்டு ஆமா அப்படி சுப்புடையரும் சரி சுந்தாட்சியும் சேர்ந்து ஆமா சித்திர விஸ்வாசிக்க பார்க்க போயிட்டாங்க. ஆமா போன பின்னாள் மாத சித்திரம் மாசம் இருப்பு இல்லையா ஆமா வெயிலோ வெயில் ஆமா உச்சி வெயில் அடிக்கு ஆமா காராம்பஷ கண்டு கொட்டி ஆமா தண்ணீட்டாக பொறுக்க மாட்டாமல் ஆமா அங்க கல்புல சுத்தி 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 அங்க இங்கும் அங்க இங்கும் அங்க திரும்பி ஆமா அங்கேயும் திரும்பி ஆமா சுத்தி வருது. ஆமா அப்பதான் கல் தூணு புதுசு கல்லு தும்பு புதுசு ஆமா அப்படி கை தும்பு ஆமா கருக்கு கருக்கு அருந்து நறுக்கு 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 அருந்து காராம்பஷம் கண்டுபிடியோ அப்படி துள்ளி துள்ளி விழுந்து போய் கிணத்துல போயிடுச்சு. ஆமா அக்கா கிணறு இருக்கும் இல்லையா கிணத்துல போய் துள்ளி விழுந்து காராம்பஷம் இறந்து போச்சு. கண்டுபிடி இறந்த பின்னாள் சரி சுப்புடையரும் ஆமா சுந்தாட்டும் சேர்ந்து சரி வீடு வந்து சேர்ந்தாங்க. ஆமா கண்டுகுட்டியை பார்க்காங்க கண்டுகுட்டியை காணும் ஆமா தும்பு அறந்திருக்கு. ஆமா அடியை சுந்தரி சுந்தரி காராம்பஷ கண்டுகுட்டியை காணபடி ஆமா நான் சொன்னேன் கேட்டியா அதானே என்று சொல்லி காராம்பஷ தேடி பார்க்காரு. எங்க நம்ம பிடிச்சோம் இல்லையா எங்க எங்க பிடிச்சோம் சிவசேனம் அங்க போய் பார்த்தா விசாரிச்சாரு துப்பு கிடைச்சதா துப்பு கிடைக்கல. அப்புறமா நம்ம உள்ளூர்ல விக்ரமசிங்கபுரம் அப்புறம் ஆத்த தாண்டி நம்ம மேல கொட்டாரம் கீழே கொட்டாரம் வேங்காபுரம் செட்டிமேடு மேல போறோம் நம்ம கேரமபுரம் நம்ம மணிமுத்தாறு
எல்லாம் தேடி பார்த்து உச்சிமேட்டு வந்து உச்சிமேட்டு இருக்கு இல்லையா உச்சிமேட்டு வந்து பார்த்தாரு. அந்த உச்சிமேட்டுல வந்து ஒரு கசுமாளி கல்ல இருக்கான். யாரு என்ன பேரு வந்து ஏன்னா உன் பேரு உச்சிமேட்டுல போக்கிரி பாண்டி. பேரு போக்கிரி பாண்டி. ஏற்கனவே ராவு கொண்டதை பகல் கொண்டமா பகல் சொன்னதா ராத்திரி கொண்டதாமா. அப்பேற்பட்ட கஷ்டமாளி கல்ல அவன்கிட்ட போய் கேட்டாப்புல, ஐயா ஒரு காராமஷ கண்டுபிடி என்ன வந்ததா என்று கேட்டாங்க. அப்போ துப்புடு பார்க்கலையா அப்ப சொல்லிட்டாங்க. அப்புறமா நம்ம மேலசிங்கம்பட்டி, நம்ம டெமினிங்கம்பட்டி, அயசிங்கம்பட்டி, தெற்கு பம்பகுளம், அப்புறம் நம்ம எசவகாலி, கோட்டத்தெரு, கோட்டத்தெருக்கு போய் அங்க ஒரு திருட்டுக்கெல்லாம் இருக்கான். அங்க யாரு அவன் பேர் வந்த அவனுக்கு கசோலி கல்லம் அவனை கண்டதுக்கு அவனும் ஐயா ஒரு காராமட்டு வந்ததா அப்படி கிடப்பலாம். அவரும் பார்க்கலையா அப்ப சொல்லிட்டாரு. அப்புறமா நம்ம கண்ணூற்றி மேற்க வந்து அம்பாசமுத்திரம் வந்து நம்ம ஷாட்டு பத்து ஊர்க்காடு நம்ம காக்கனூர்ல ஒரு கசவாளிகள் இருக்கான். அவன் யாரு எம்சி பட்டு பேர் எம்சி பேரு பெருமாள். ஆமா அவனும் ஒரு கவலை கொள்ளலாம். அவன் விசாரித்து பார்த்தாரு. அவனும் தமிழ் சொல்லல. ஆமா நம்ம ஆம்பூருக்கு வந்து அப்புறமா நம்ம விக்ரமசிங்க வீடு சேர்ந்தாரு. வீடு வந்து சேர்ந்தாரு. புழுதி முட்டுக்கு அடிச்சு காலி சுத்தம் சொல்லி கிணத்துல போய் தண்ணி வர வச்சு வாலியை போட்டாரு. வாலி உங்க மடுக்கு என்னன்னு சொல்லி கிணத்துல உத்து பார்க்கும் போது காராபட்ச கண்ணு கொட்டியானது கட்ட பேல போயிட்டு இருக்கு. இதை கண்ணால கண்ட சுப்பிடைகிறோம். அடியே சுந்தரி காராபட்ச கண்ணு கொட்டியாம தேடி பார்த்தோம் கிடைக்கல. காராபட்ச கண்ணு கொட்டியும் கிணத்துல விழுந்து கட்ட பேல போயிட்டு பிள்ளை. அதனால இந்த காராமட்டு கண்ணு குட்டி உன்னோட தோஷத்தை தீர்க்க சொன்னா நான் காசிக்கு போகணும். நான் காசிக்கு போனா இந்த காராமட்டு கண்ணுக்குட்டியை கொண்ட தோஷத்தை நான் தீர்க்க முடியும் என்று சொல்லிட்டு போயிட்டாரு. சொற்பட்டகிரி காசிக்கு போயிட்டாரு. வந்துட்டாரு போயிட்டாரு. அவரு போன பின்னால் சுத்தாட்சி என்ன பண்றா வீட்டுல கிணத்துல தண்ணி இறக்கி குளிச்சு அந்த ஆச்சரியமாக அழுத்து போச்சு. ஆமா நம்ம ஆத்திரமே கொஞ்சம் மணிக்கு தாளம் சொல்லி முங்கி எப்படி முங்கி அதெல்லாம் போகுது இல்லையா அந்த காலத்துல முங்கி குளிக்க சொல்லி இப்பதான் கூட போற தண்ணி பம்பு தண்ணி வீட்டுல நல்ல தண்ணி பாத்ரூம் போனாலும் முதலில் பைக் கேட்க எல்லாரும் பாத்ரூம்ல தான் குளிக்காங்க. இப்ப ஆட்சி பெரியமா ஆட்சின்னு சொல்லக்கூடாது. ஏன் வயசுக்கு பெரியமா காலத்துலனா குழந்தைங்க எங்க ஆத்துல போய் முங்கிதான் முடிப்பாங்க. இப்பமா இப்ப துணி அள்ளிட்டு ஆத்துக்கு போங்க. நீங்க சும்மா நீங்க அத்தை அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அத்தை சொன்னாலும் வாஷிங் மிஷின் ஏன் என்ன சொன்ன பேச முடியா அப்ப கூட மிஷின் யாரு போயிட்டா அப்படிங்கிற அதான் சொல்றாரு. நம்ம விளக்கமா விவரமா தெளிவா சொல்றாரு இல்லையா. ஆத்திரம் குறித்து சொல்லி சரி ஆட்சி பிறப்பிட்டு வர சுந்தராட்சி. ஆமா எப்படி தெரியுமா எப்படி வருவலையாள் அவள் தலையிலிட்ட அருமையுடன் பேசுவாரா அக்கா மாறி தங்கை மாறி
வார்த்தைகளும் ஆடி நல்ல மாதமாற்று அவ்வியாரம் அது இருக்கணுமே விரதமாக இருப்பதற்கு அக்கா ஏ அக்கா பாருங்க நீங்க வந்து அவ்வியாரமா விரதம் இருக்க புரியல இருங்க எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல கடவுள் சாமி இல்ல அவர் காசி போயிருக்காரு நானும் எங்க சேர்த்துக்கோ என்னையும் சேர்த்துருங்க அந்த விரதத்தை வந்து என் வீட்டுல வச்சுக்காமக்கா எங்க ஆள் சுந்தராட்சி உடனே அதை ஆவணித்து எல்லாம் ஆட்சி வரும் சரி சொன்னாங்க ஆவணித்த பின்னால் இந்த சுந்தராட்சி தாளம் அடைத்து அப்படி போய் வெளியே சேர்ந்தான் அந்த இரவு பொழுதுல ஊர் அடங்கிய பின்னால் எல்லா ஆட்சி மரபையும் சொன்னாங்க சுங்காட்சி வீட்டுக்கு வந்த பின்னால என்ன பண்றாங்க ஒன்னையால 3 மணி எள்ளும் குரங்கையால 3 மணி எள்ளும் உரல போட்டு குத்து குத்து குத்தாங்க எங்க பாக்க வெதல கூட சேர்ந்து குத்து இல்ல குத்து அப்ப சொல்லி நெல்ல குத்து 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 ஆமா அக்கா குத்து குத்தானா ஒரு உலக்கை விட்டா நாளைக்கு 2 கோட்டை எடுத்துருவா சொல்லி மாக்கு 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 அவளுக்கு குத்துதா ஆமா குத்து முட்டாச்சு படப்பட்டு படைச்சு அதை பரபரப்பு திருச்சு அப்படி வெட்டி விட்டு நல்லா பலகாரம் செய்தாங்க பலகாரங்க செய்தாங்க என்ன திருச்சியில என்ன சைச செஞ்ச தெரியுமா எப்படி செய்வா தெரியுமா என்ன அம்மி போல சிலது வகை சிலது வகை என்ன கூட